I'm Dr. Jeeva Priya, pain physician, Coimbatore. நிறைய பேர் வந்து காமனாக கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்கே பெயின் கிளினிக் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. எம்எஸ்கே பெயின் கிளினிக்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின் கிளினிக். நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு எம்ஆர்ஐ பண்ணிக்கலாம், பட் எம்ஆர்ஐயில் வந்து டைனமிக் ஸ்கேனிங் பண்ண முடியாது. எம்ஆர்ஐக்கும் அல்ட்ராசவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஆர்ஐயில் வந்து போனு கீழே பென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம், பட் அல்ட்ராசவுண்டில் போனு கீழே பென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. பட் அல்ட்ராசவுண்டில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம டைனமிக் ஸ்கேனிங் பண்ணும்போது லைக் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தால் we can easily diagnose அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரிசைஸ் லொக்கேஷனில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது எப்போவுமே ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ மஸ்குலோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அல்ட்ராசவுண்டில் நம்ம ப்ரிசைஸாக இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் எம்எஸ்கேன்னு ஒன்று வந்துச்சு. ஸோ மஸ்குலோஸ்கெலிட்டல்னா மசில்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டல் போன் அண்ட் அல்ட்ராசவுண்ட். அண்ட் போனுக்கு கீழே அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியாது, பட் we can see மசில்ஸ் அண்ட் வெரி ஈஸிலி. ஜாயின்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன தெரப்பி அந்த மாதிரி பண்ணுவோம்னா யூஸ்வலாக ரீஜெனரேட்டிவ் தெரப்பி வந்துட்டு பண்ணுவோம். ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஏஜ் ஆக லைக் டீஜெனரேஷன் வந்து காமனாக வரும். நார்மலாக மசில்ஸ்லையோ டெண்டான்ஸ்லையோ ஏதாவது குட்டி டியரோ இல்லை வந்து கிரேட் 1 அந்த மாதிரி வந்து ஜாயின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது அந்த மாதிரி இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம ரீஜெனரேட்டிவ் தெரப்பி லைக் பிஆர்பி, ஸ்டெம் செல்ஸ் அதெல்லாம் வந்து அல்ட்ராசவுண்ட் கைடடாக ப்ரிசைஸ் லொக்கேஷனில் கொடுக்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இதுதான் எம்எஸ்கே பெயின் கிளினிக். தேங்க்யூ.